ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம முட்டையில் சுலபமாக செய்யக்கூடிய முட்டை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கம்மியான டைம்லேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை பக்கோடா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 8 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த முட்டையை நம்ம துருவி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் துருவி எடுத்தாச்சு. அடுத்து இது கூடயே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அடுத்து இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்புறம் முட்டையோட டேஸ்ட் நமக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதத்திலே இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். அடுத்து அதை நல்ல ஷேப்பு வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். இதெல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பால் பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை அப்படியே மிக்ஸ் பண்ணுறதால அது எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த மாதிரி நல்ல நுர வரும். அந்த மாதிரி நுர வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கடலை மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாவு கலவையில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். இதில் கடலை மாவு தான் எடுத்துக்கணும்னு இல்லை, கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு முட்டையை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடிக்கடி திருப்பி விட்டு ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை பக்கோடா அழகாக ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியான டேஸ்டான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகியாச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.